சும்மா ஒரு பழம் கொடுக்குறாங்களா டேஸ்ட் பண்ணுறதுக்கு? ஓ ஒன்று போதும் சாப்பிடுங்க சார். எப்போ இருந்ததுங்க? 15-20 வருஷம். 20 வருஷமா இங்கே தான் வச்சுருக்கீங்களா? இங்கே கீழே வச்சிருந்தேன். கச்சா பொருளுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் பொருள் அரைச்சிட்டு போயிடுச்சு. அதுல இருந்து ஒரு வண்டி கை வண்டி வச்சிருந்தேன், அதுவும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு இங்க நான் வச்சிருக்கேன். வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னமோ வியாபாரம் ஓடுது. வியாபாரமே இந்த பொழப்ப கட்டி உட்காந்து இருக்கிறோம். மழை வந்துட்டா துப்புரவா வியாபாரம். வாரமே மழை வந்துச்சுன்னா 200. எங்க தங்கிருக்கீங்க? மேல வீட்டுல பெருமாள் வீட்டு வாடகை கூட கட்டாது. வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. ஆமா. இந்த வாழைப்பழம் சீப்பியும் இது வந்து கிலோ வந்து 150 ரூபாய், 200 ரூபாய் ஒரு கிலோ. இது வந்து 150 ரூபாய், இது 100 ரூபாய், இது 50 ரூபாய், இது வந்து 300 ரூபாய், 400 ரூபாய் ஒரு பூடு, இது 300 ரூபாய். சரி ஓகே, எங்களுக்கு 1 கிலோ அந்த வாழைப்பழம் சீப்பனை கொடுத்துருங்க. சரி. எவ்வளோ சொன்னீங்க? அது 200 சில்லறை. சில்லறை இல்லையா? என்னங்க வச்சுக்கோங்க, இப்போ கிஃப்ட் உங்களுக்கு. சரி சரியா? சரி. பாட்டி வந்து சூப்பராக வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொடைக்கானல் போகிற ரூட் தான் இது. கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிப்பாட்டி பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு போங்க. வாழைப்பழம் வந்து பெருசு ஒன்னாந்தரம், அது 250 கிலோ ஒன்னாந்தரம். அவக்கோடா வந்து 200. சூப்பர் பாட்டி. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸ்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக. ஓகே பாட்டி, இப்படி பண்ணுங்க.